ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை கிச்சன் ரெசிபி. சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் விதை நீக்கின சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சுண்டைக்காய் நல்லா வதங்கின பின்னாடி அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் ஆயில் நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு போட்டு ஒரு 6 பல்லு பூண்டு க்ரஷ் பண்ணி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, வரமிளகா, காஞ்ச வரமிளகா 3, பச்சை மிளகா 1, அப்புறம் 3 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்குனது 3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயில் நல்லா வதக்கணும், பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் அதுலேயே 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி அதில் ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், இந்த 3 தூளையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வணக்கணுங்க. வணக்கி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிடணும். அதிலே உப்பும் போட்டு நல்லா வணக்கின பின்னாடி எண்ணெயில் வதக்கி வச்ச அந்த சுண்டைக்காயை எடுத்து அதோடு ஆட் பண்ணி நல்லா வணக்கிடணும். நல்லா வதக்கின பின்னாடி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி அந்த இதில் ஆட் பண்ணி கொதிக்க விடணும். அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்ச பின்னாடி கொத்தமல்லி தழையை போட்டு கொதிக்க வச்சு இறக்குனா சூடான சுவையான சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி. இது எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மை கிச்சன் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.